தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். பொதிகை ரயிலில் 30 கிலோ போதைப்பொருள் கடத்திய பிலமன் பிரகாஷின் மனைவியும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் மோனிஷாவை கைது செய்து மதுரைக்கு மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். நேற்று முன்தினம் பொதிகை ரயிலில் 30 கிலோ போதைப் பொருளுடன் சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் பிடிபட்டார். இந்நிலையில் தற்போது அவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை கொடுங்கையூரில் உள்ள அவரது வீட்டிலிருந்து 6 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பிடிபட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது மதுரை டு செங்கோட்டை புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய வருவாய் தடுப்பு பிரிவினர் 180 கிலோ மெத்தடைனை பறிமுதல் செய்தனர். 30 கிலோ மதிப்பிலான இந்த போதைப் பொருள் பிலோமன் பிரகாஷ் என்பவர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் சென்னை கொடுங்கையூரில் உள்ள அவரது வீட்டில் 6 கிலோ மேலும் மெத்தபெட்டமைன் இருக்கிறதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சென்னை சென்றனர். அங்கு ஒரு குப்பை தொட்டியில் அந்த 6 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து அவரது மனைவி மோனியாவை அங்க போலீஸ் அந்த போதை தடுப்பு போலீஸை கைது செய்து தற்பொழுது அழைத்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்திய பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மேலும் அவர் கொடுக்கும் அந்த போதை பொருளை மதுரை மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நூதன முறையில் திருடி சென்று வைத்துள்ளனர். அதுக்கு அவர்கள் அறிமுகமில்லாத நபர்களை பயன்படுத்தியுள்ளனர். அதாவது டாஸ்மாக் கடைகளில் பார்த்த நபர்களை வைத்து குறிப்பிட்ட இடத்தில் போதைப் பொருளை போய் வைத்துவிட்டு செல்வது, அதற்கு ஒரு நபருக்கு ஒரு முறைக்கு 25,000 ரூபாய் கொடுப்பது என்பது நூதன முறையை கையாண்டு இந்த விலை மதிப்புள்ள போதைப் பொருளை நடத்தியுள்ளனர். இது குறித்து போலீசார் அந்த போதை தடுப்பு பிரிவு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.